ஐசிசி T20 உலகக்கோப்பை 2026க்கான உலகக்கோப்பை நாளையிலிருந்து இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவில் கோலாகலமா தொடங்க போது. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்தியா தான் இந்த வருஷம் கப் அடிக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் 2024ல நம்ம தான் வந்து கப் அடிச்சோம். 2026லயும் வந்து கண்டினியூ வந்து பேக் டு பேக் வந்து இந்தியா தான் கப் அடிக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து ஃபுல் நம்பிக்கையோட இருந்துகிட்டு இருக்கோம். பிளஸ் எல்லாரும் அந்த நம்பிக்கையில ஏன்னா நம்மளோட ஹோம் கிரவுண்ட்ல நடக்குது. நம்ம இந்த வருஷம் எப்படியும் கப்பை அடிச்சு தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும்போது, இப்ப அதற்கெல்லாம் சவால் விடுற வகையில் இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு 5 அணிகள் வந்து உள்ள இறங்கியிருக்காங்க. இந்த 5 அணிகளுமே பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு பெரிய அளவுல ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கு கம்பல்சரி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு சவாலை குடுத்துருக்காங்க. ஏன்னா, ஐசிசி டிராஃபின்னு வந்துட்டாவே இவங்க வந்து விஸ்வரூபம் எடுப்பாங்க. பிளஸ் மத்த மேட்சஸ் விட்டுருங்க. ஐசிசி கோப்பைன்னு வந்துட்டா இவங்க வேற மாரி இன்டென்ட் வந்து பக்காவா கிளியரா தெரியும். அதனால இவங்களுக்கு எதிரா இந்திய அணி எந்த மாரி சவாலை எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது, அவங்க என்ன மாரி சவாலை இந்தியாவுக்கு குடுக்க போறாங்க, பிளஸ் எந்த அளவுல இந்தியாவுக்கு இவங்க வந்து ஆபத்தான அணியா இருக்க போறாங்க இந்த ஐசிசி T20 வேர்ல்டு கப்ல அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபிரெண்ட்ஸ். ஐசிசி டிராஃபி அப்படின்னு வந்துட்டாவே வந்து ஆஸ்திரேலியா அந்த மஞ்சள் ஜெர்சி டீம் வந்து எப்பவுமே வேற மாதிரி வந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது இந்தியாவில் எல்லாருமே விளையாண்டு பழக்கப்பட்டவங்க. இந்த ஸ்குவாட்ல இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஐபிஎல் விளையாண்டு விளையாண்டு இந்தியன் கண்டிஷன் நல்லா ரீட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இப்ப இருக்க ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் 11 எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்காங்க. ஒவ்வொரு பிளேயரும் பார்த்தீங்கன்னா சும்மா பவர் கெட்டரா இருக்காங்க. அதிரடிக்கு கொஞ்சம் பஞ்சமே இல்லாதவங்க இருக்காங்க. பிளஸ் அவங்க நம்மளோட கண்டிஷன்ல எல்லாம் விளையாண்டு பழக்கப்பட்டவங்க அப்படிங்கறனால ஐசிசி கோப்பை வந்துட்டாவே அவங்க எப்படியாவது அடிச்சு புடிச்சு வந்து ஃபைனல் வந்துருவாங்க. அப்படிப்பட்ட அணி வந்து இந்தியாவுக்கு பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு அதிகமாவே இருக்குங்க. ஏன்னா இந்த கண்டிஷன் நல்லா ரீட் பண்ணியிருக்காங்க. இந்தியா கூட நிறைய மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இந்திய பிளேயர்ஸ் எல்லாரு கூடயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விளையாண்டுருக்காங்க. அதனால நம்மளோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு அத்துப்படி. அதனால வந்து ஆஸ்திரேலியா ஐசிசி கோப்பைன்னு வந்துட்டா இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவாலை கம்பல்சரி இந்த சீசன்ல ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. 2வதா நம்ம பார்க்க போற அணி எப்பவுமே வந்து நியூசிலாந்து தான் சொல்லுவோம். என்னப்பா இப்பதானே நியூசிலாந்து நம்ம கூட உதவாங்குனாங்க அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். ஆனா ஐசிசி டிராஃபின்னு வந்துட்டா நியூசிலாந்து இந்தியாவுக்கு எப்பவுமே சிம்ம சொப்பனம் தாங்க. ஆனா அவங்க அவங்க வந்து இருக்கிற இடமே தெரியாது. ஆனா அழகா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்து செமிஃபைனல், ஃபைனலுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. செமிஃபைனல் இந்த நாக் அவுட் மேட்ச்ன்னு வந்துட்டாவே எப்பவுமே இந்தியாவுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிறது நியூசிலாந்து அணி தாங்க. பிளஸ் அவங்க ஐசிசி டிராஃபினாவே பார்த்தீங்கன்னா அழகா சூப்பரா கேமை நவுத்திட்டு போவாங்க. ஒவ்வொரு மேட்சும் பக்காவா பிளான் பண்ணி எடுத்து வின் பண்ணிடுவாங்க. அதனால இந்தியாவுக்கு இந்த 2026 T20 வேர்ல்டு கப்ல வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தோட அந்த ஒரு பவுலிங் யூனிட்டும் சரி, பேட்டிங் யூனிட்டும் 2மே இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவாலை ஏற்படுத்துற வகையில கம்பல்சரி இருக்கும் அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. 3வது எந்த டீம்னா இங்கிலாந்து தாங்க நம்ம வந்து சொல்லியே ஆகணும். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ T20 மோட்ல விளையாடுறது கிடையவே இல்லை. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேஸ்பால் மோட்ல இறங்கிட்டாங்க. அவங்களோட அதிரடி ஹிட்டிங் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. நம்ம பசங்க எப்படி இப்ப இந்த சீசன்ல விளையாண்டுட்டு இருக்காங்களோ அதே அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் யூனிட் மரண மாசம் அடி வெளு போட்டு கொளுத்தி எறிகிற அளவுக்கு வந்து அடிக்கிறாங்க இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும். இப்பதான் நியூஸ் இலங்கையில போனாங்க. இலங்கையில அவங்களோட மண்ணுலே போயிட்டு இலங்கை ஓடியிலையும் தோக்கடிச்சாங்க, T20லயும் தோக்கடிச்சிட்டாங்க. சீரீஸை வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. மொத்தத்துல இலங்கையை அவங்களோட மண்ணுல அந்த ஒரு தன்னம்பிக்கையோட வந்து இப்ப இந்தியாவில் வந்து T20 விளையாட வராங்க. பிளஸ் அவங்களும் இதே மாதிரிதான். பிளஸ் அவங்களும் ஆஸ்திரேலியா மாதிரி எல்லா பிளேயருமே பாத்தீங்கன்னா நம்மளோட கிரவுண்ட்ல வந்து அத்துப்படின்னு நம்ம வந்து சொல்லி அவனும் எல்லாருமே வந்து ஐபிஎல் விளையாண்டுருக்காங்க. பிளஸ் ஒவ்வொரு கிரவுண்டும் அவங்களுக்கு பயங்கரமான அத்துப்படி அப்படிங்கிறதுனால ஈஸியா வந்து நம்மளை அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. நம்மளோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாமே இவங்களுக்கும் அந்த நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால இங்கிலாந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி இந்த T20 வேர்ல்டு கப்ல பிரான்ஸ். 4வதா நம்ம பார்க்க போற அணி பாகிஸ்தான். பாகிஸ்தான் வந்து நமக்கு எதிராக வந்து விளையாட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிராக விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முடிவு கொடுத்துருக்காங்க. பிளஸ் அவங்களோட கிரிக்கெட் போர்டுக்கு. அதனால இந்த மேட்ச் இந்த 15ஆம் தேதி பிப்ரவரி 15ஆம் தேதி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குமா என்னன்னு தெரியல. பிளஸ் ஏன்னா அந்த மேட்ச்ல ஐசிசி சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் விளையாடணும், விளையாடாட்டி அப்படின்னா அந்த 2 பாயிண்ட் இந்தியாவுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஆனா பாகிஸ்தான் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இலங்கை வேற ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இலங்கை கிரிக்கெட் போர்டு வேற கம்பல்சரி நீங்க இந்தியா கூட வந்து விளையாடணும். பிளஸ் வந்து நிறைய டிக்கெட் எல்லா டிக்கெட் எல்லாமே வித்து முடிச்சுட்டாங்க. கிரவுண்ட்ல பெரிய நஷ்டம் ஏற்படும். அதனால விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் பாகிஸ்தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து விளையாண்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அவங்களும் ஒரு நல்ல ஒரு சிம்ம சொப்பனமா இருப்பாங்க. இப்பதான் வந்து அவங்க வந்து
ஒரு பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி இருக்கிறாங்க. பிளஸ் அவங்களோட சொந்த மண்ணில் ஸ்பின் அட்டாக் பயங்கரமா இருக்கும். ஃபேஸ் அட்டாக் அதோட பயங்கரமா இருக்கும். எப்பவுமே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் அட்டாக்கு பேர் போனவங்க சாகின் அஃப்ரிடி, நசீம் ஷா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட குவாலிட்டியான நல்ல ஒரு ஃபேஸ் பவுலர் வச்சிருக்காங்க. பிளஸ் சூப்பரா இருக்கு அவங்களோட டீமை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு T20ல பக்காவா இருந்துட்டு இருக்காங்க. பிளஸ் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவில் நம்ம விளையாட போறோம். ஸ்ரீலங்கா கண்டிஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பிளஸ் அந்த கண்டிஷன் நல்லா ரீட் பண்ணி வச்சிருப்பாங்க பாகிஸ்தானி. அதனால அவங்களுக்கு எதிராக அங்க நம்ம விளையாடும் போது பிளஸ் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு தடுமாற்றத்தை கம்பல்சரி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி வந்து நமக்கு பாகிஸ்தான் ஒரு சிம்ம சபலமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு விளையாண்டாங்க அப்படின்னா. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போற கடைசி அணியை பார்த்தீங்கன்னா இலங்கையை தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இலங்கையிலையும் இந்தியாவோட சேர்ந்து தான் இந்த T20 வேர்ல்டு கப்புங்கிறது நடக்குது. இலங்கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த மண்ணில் விளையாடுறாங்க. ப்ளஸ் ஸ்பின் அட்டாக் வந்து அசரங்கா தீக்ஷனா 2 பேர்த்த வச்சிருக்காங்க. பேட்டிங்ல நிசங்கா வந்து செம்மையா ஃபார்ம்ல இருக்காரு. இந்த மாதிரி இப்ப ரீசெண்டா இங்கிலாந்துக்கு எதிராக ஓடியில வந்து ஒயிட் வாஷ் ஆனாங்க. ப்ளஸ் வந்து T20ல ஒயிட் வாஷ் ஆனாங்க. இருந்தாலும் விட்டுருங்க. ஐசிசி டிராப்பில் ஏதாவது ஒரு விஸ்வரூபம் எடுத்து இந்தியாவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால இந்த 5 அணிகளுமே வந்து இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அணிகளா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பிளஸ் இந்தியான்னு வந்துட்டா அவங்க வேற மாதிரி இருந்து விளையாடுவாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இவங்க ஒரு பாதகத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. பிளஸ் நீங்க சொல்லுங்க, இப்ப உங்க இடத்துல ஒரு கருத்தை வைங்க. இந்தியாவுக்கு வந்து இந்த 5 அணிகளும் பாதகமா இருப்பாங்களா? இல்ல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எந்த அணியாவும் வந்து எந்த எந்த எப்பேற்பட்ட டீமா இருந்தாலும் வாங்கப்பா, நான் உங்களை அடிச்சு சும்மா காலி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அடிப்பாங்களா அப்படிங்கிறது நீங்க வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணிருங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் அதையும் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல கடைசியா ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்கேன். பிளஸ் ஆஸ்திரேலியாவோட ஒரு நம்பர் 1 பவுலர் ஹேசல்வுட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐசிசி T20 வேர்ல்டு கப்ல இருந்து ரூல்ட் அவுட் ஆகியிருக்காருங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு பிளஸ் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.